வெல்கம் டு another trade breakdown guys. சுட சுட ரெடி பண்ண ட்ரேட் பண்ணிட்டோம். இப்போதான் அந்த ட்ரேட் எடுத்து முடிச்சிட்டேன். சூடாக எடுத்துருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல ஆல் டைம் வேடி வச்சிருந்தோம். ப்ரைஸ் ஆல் டைம் வேலை தான் இருக்குது படித்ததெல்லாம் கரண்ட்டாக. அங்கேருந்து யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல. நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒய்எம் யூஎஸ் செமையாக ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். பட் எனக்கு அப்படியே கொஞ்சம் சரியான விட்டுருந்தோம் அந்த இடத்துல. இந்த இடத்துல இவர் ஆகாஷ் கிங்னு சொல்லியிருந்தாரு. ஒய்எம் கொடூரமாக ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போதான் நானும் பார்த்தேன். ஒய்எம் எங்கேயோ போயிட்டான். இங்கிருந்து கிட்டத்தட்ட எத்தனை நம்பர் 450 ஹேண்டில் ஊற்றிருக்கான் 930 ஓப்பனுக்கு அப்புறம். கிங் ப்ரோ சொல்லி தான் நானே பார்த்தேன். ஆகாஷ் கிங் இருக்கிறது. இன்னைக்கு நான் எடுத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு M15 டிசில இருந்து இந்த ஒரு M15 தான் இந்த M15. இது பார்த்தீங்கன்னா இப்போ 10 AM ஓப்பன் ஆனால் 10 AM ஒரு 15 டிசி ஃபார்ம் ஆச்சு. அந்த இதுதான் இதில் ரிமூவ் பண்ணலாம். ஈஸியாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ் நல்லா மேலே தான் இருக்காங்க. ஹையில் தான் ட்ரேட் ஆகிருக்கா. நல்ல ஒரு இங்கிலீஷாக இருந்துச்சு ப்ரைஸ் ஃபுல்லாகவே. எனக்கு எடுக்க வேண்டிய டார்கெட்டாக இருந்தது இந்த இன்னும் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை இதுதான். ஸோ இதுதான் நல்ல டார்கெட்டாக இருந்தது. இன்னைக்கு பை எடுத்தால் அதுதான் டார்கெட்டாக வச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 AM ஓப்பன் ஆச்சு. ரொம்ப ஸ்பீடாக தான். இதுதான் 10 AM 03 இந்த கேண்டில் 10 AM நியூஸ் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன வரும் போஸ்ட் போட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். M15 நிமிஷம் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 10 AM ஓப்பன் ஆச்சு செகண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பனான நியூஸ் இருந்துச்சு. நியூஸில் நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு. இந்த இடத்துல என்ட்ரி போட நினைச்சது இந்த கேண்டில் ஓப்பன் ஆனால் அடுத்த கேண்டுக்கு என்ட்ரி போட நினச்சா டக்குனு இடம் தான். ஐ திங்க் இந்த இடமா இருக்கு. இங்கிருந்து நான் டார்கெட் பண்ணது ஒரு 1.5 ஆறாயிரம். இன்னும் கொஞ்சம் கீழே வந்துச்சு நினைக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல டார்கெட் 1.5 ஆறாயிரத்துக்கு மேலே வந்துச்சு. இந்த ப்ரைஸ் எடுத்ததுமே அடுத்த கண்டியில் அவங்க நல்லா மேலே போயிட்டாங்க. பட் அங்கேருந்து எடிட் அடிச்சுட்டான் திட்டான் இந்த கேண்டில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து செமையாக ஊற்றிருங்க. இந்த கேண்டில் வந்து நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அசம்பிளியாக தான் இருந்துச்சு. அசம்பிளி நான் என்ன நினச்சா ப்ரைஸ்
இந்த இடத்துல வரைக்கும் இந்த இடத்துல ஒரு இருந்துச்சு. ஓகே, இங்க வந்து மேலே போட்டுருந்தா இந்த நெசெல்லாம் இருந்துச்சு. ஒரு 1.5 யாரும் கிட்ட போயிட்டு தெரியுதா பைசு. ஸோ இதுன்னு நான் இது பண்ணேன். ஏன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 3 மீட்டர் ஆகணும், 3 மீட்டர் ஆகணும், 5 மீட்டர் எடுத்துட்டா நெசெல்லாம் இருப்பேன். ஒரு 3 மீட்டர் லோமாக இருந்துச்சு, அந்த லோன் எடுத்தான். எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து திரும்பிட்டான். மறுபடியும் வந்தானோ இல்லை. ஓகே, இங்கே டிபி அடிச்சிட்டான். பட் நான் வந்து என்ன பண்ணேன்னா 2RR கெயின் பண்ணேன். ட்ரைல் பண்ணிட்டே வந்துட்டேன்னா 2RR கொண்டு 2R தாண்டி போயிட்டான். பட் நான் இது வந்துட்டு 2RR கிட்ட ட்ரைல் பண்ணிட்டே வந்து கரெக்டாக இந்த 2R கிட்ட வச்சுட்டேன் ப்ரைஸ். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த கேண்டல் ஒரு நோவு மாதிரி இருந்துச்சு. ட்ரைல் பண்ணிட்டு வரும்போது 2RR வந்துச்சு. இது வந்தாலும் ட்ரைலிங் சரி அடிச்சிட்டேன். டிபியில் தான் இருந்துச்சு. ஒரு 2RR எடுத்தேன். பட் அது வந்து விட்டா பாருங்க, ஒரு நிமிஷம் இருபத்தி நாலே ரெடி வந்து இந்த லோ பண்ணிட்டான். இந்த லோவுக்கு ஏன் வந்தாங்கன்னா ப்ரைஸ் ஒரு M30 ஒரு எஃப்இஜி இருந்துச்சு, நல்ல ஒரு எஃப்இஜி ப்ரைஸ். இது வந்து டேக் பண்ணால் அது ஒரே கேண்டல், ஒரு கேண்டல் அடுத்த கேண்டல் வந்து டேப் பண்ணால் அப்படியே திருட்டா ப்ரைஸ். ஐ திங்க் இஸ் த ட்ரெண்ட் பில் டவுன். நீங்கள் கட் பண்ணிடுவோம். இது என்னைக்கோட ட்ரேட் லாஸ்ட் 2 டேஸாக ஒரு நாள் நித்தி வந்து ட்ரேடிங் நெஸ்ஸில். அதுக்கு முன்னாடி நாள் ஒரு 0.5 RR, நேற்று -0.5 RR, இன்னைக்கு 2RR எனக்கு கிடைச்சது. குட் வீக். இப்போ நான் இருக்கிறது +2RR இருக்கேன் இந்த வீக்கோட. இதுவும் கன்ஃபார்ம் பண்ணிடாச்சு. பாய். ப்ரைஸ் மேலே தான் போயிட்டு இருக்கேன். இங்கே வந்து என்னோட கணக்குக்கு இதுதான் டார்கெட். இந்த லோ சாரி ஹை எடுத்துருவான்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 ஹேண்டல் தான் இருக்கு. என்ன சொல்லுவேன், 10 ஹேண்டல் தான் வச்சுக்கோங்க. 10 15 ஹேண்டல் கரண்ட்டாக ப்ரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலில் ஒரு எஃப்சிபி இருக்கு, அது பிஸி இருக்கு. அவ்வளோதான் ப்ரைஸ் வருவானான்னு தெரியல, வர மாட்டாங்க. குட் டே, குட் ட்ரைட், ஐ